உண்மையை சொல்லணும்னா, எனக்கு பொருத்தமான ஜோடி த்ரிஷா தான் அப்படின்னு தளபதி விஜய் ஓப்பன் டாக்கா சொன்ன அந்த விஷயம் தான் சோஷியல் மீடியா முழுக்க இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி இது எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜய் அதாவது நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தில் ஒரு நடிகனா வந்து நுழைஞ்சு பூவே உனக்காக படத்தில் தான் அவர் வந்து ஒரு ஹீரோவா முழுசாக வந்து மாறுறாரு. அந்த ஹீரோவா வந்து மாறினதுக்கு அப்புறமா தொடர்ந்து அவர் சில படங்களில் வந்து நடித்து மக்களோட மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சிம்மாசனம் போட்டு வந்து உட்கார்றாருங்க. நவம்பர் 1 2005 அவர் வந்து ஒரு மிக பிரபலமான பத்திரிக்கை வந்து ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் கேட்கப்பட்ட சுவாரஸ்யமான கேள்வியும் அதுக்கு தளபதி சொன்ன பதிலும் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு வந்து வருது. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி வந்து என்ன அப்படின்னா, தாயின் அன்பு, தாரத்தோட அன்பு, இதில் எது சிறந்ததுன்னு வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பொண்டாட்டி முக்கியமா, இல்லை அம்மா முக்கியமா, ரெண்டு பேர் லவ்வில் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வந்து கேட்டதுக்கு தனக்கே உரித்தான ஸ்டைலில் தளபதி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்க, எப்பவுமே எல்லா காலத்துலையுமே அம்மாவோட அன்பு தான் வந்து சிறந்தது. தாயின் அன்பு தவிர இந்த உலகத்தில் பெருசு வந்து எதுவும் இல்லை. தாய்க்கு பின்னாடி தானே தாரோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒன்றா, ஹாய் விஜய், ரெட்டை வேடத்தில் எப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா நடிக்க போகிறீங்கன்னா அப்போ கேட்டிருக்காங்க 2005. அதுக்கு அவர் சொன்னது, அது எனக்கே தெரியலைங்க, அமையும் போது வந்து கண்டிப்பாக வந்து நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த வாசகர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தீபாவளி அப்போ இந்த தீபாவளியில் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று தீபாவளி போல் பிரகாசமாக நீங்கள் வந்து ஒழிக்கணும், அதுக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தளபதி விஜய்கிட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. உங்களோட பலம் எது, பலவீனம் எது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் வந்து சொல்கிறாரு யோசிக்காம, என்னோட பலம் முழுக்க முழுக்க என் ரசிகர்கள் தான், என் பலவீனம்னு எதுவும் வந்து எனக்கு கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது, பிடிக்காது எது அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட எளிமை ரொம்ப பிடிக்கும், அவர்கிட்ட பிடிக்காதுன்னு எதுவும் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாவை போல் டைரக்டர் ஆகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க, அப்படியெல்லாம் வந்து பார்த்தேன்னா எண்ணம் எதுவும் வந்து எனக்கு வந்து இல்லை. அப்புறம் புலி படத்தில் ரெட்டை வேடத்தில் நடிக்கிறீங்களாமே, டபுள் ஆக்ஷனாமே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஏதோ வதந்தி கிளப்பியிருக்காங்க, சிங்கிள் ரோல் தான் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் முதல் தடவையாக போலீஸாக நடிக்கக்கூடிய சில அனுபவத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அன்புள்ள விஜய் அவர்களே, நடிகர் திலகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சந்திரமுகி வெற்றி விழாவில் சொன்னது தான், சிவாஜிங்கிறவர் என்னுடைய அப்பா, அவர் அந்த நடிப்பை பார்த்து எத்தனையோ முறை நான் வந்து பிரமிச்சு போய் வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாருங்க. பாடல் பாடுறத குறைச்சிக்கிட்டது வந்து ஏன் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, சின்ன வயசுலேருந்து நல்ல நடிகனாக வரணும்னு தான் ஆசைப்பட்டேன், பாட ஆரம்பித்தது எதிர்பாராமல் கிடைச்ச வாய்ப்பு, நல்ல அதாவது நம்ம கவனம் முழுக்க முழுக்க நடிப்பில் மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் வந்து பாடல், கண்டிப்பாக நான் பாடியாகணுங்கிற சூழ்நிலை அமைஞ்சால் பாடுவேன், இசைக்கு சில நேரத்தில் நான் செய்கிற மிகப்பெரிய சேவையே பாடாமல் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தல அஜித்தோட திருப்பதி பட பூஜையில் கலந்துக்கிட்டீங்களே, அதோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க, கூப்பிட்டாங்க போனேன், வாழ்த்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாரு. வித்தியாசமான கதைகளில் வந்து நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அதில் கண்டிப்பாக நடிக்க ஆர்வம் காட்டுவேன். சரி, உங்கள் படங்களோட பாடல்கள் ரொம்ப பிரபலமாயிருதே, அதுக்கு என்ன காரணம்? அது காரணம் நான் வந்து இல்லைங்க, டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் அவங்க 2 பேர் மட்டும்தான் காரணமே ஒழிய என்னோட பங்களிப்பு அதில் வந்து எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான கேள்வி, சினிமாவில் உங்களுக்கு பொருத்தமான ஜோடியாக நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, முன்னாடி சிம்ரன் இருந்தாங்க, எப்போ கில்லி படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சோ அதுக்கப்புறம் எனக்கு பொருத்தமான ஜோடி த்ரிஷான் தான் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்படி வந்து அவர் அப்படியே அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமும் கடைசியாக ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க, இதுவரைக்கும் நீங்கள் நடித்த படங்களில் உங்கள் மனசை தொட்ட கேரக்டர் எது அப்படின்னு கேட்டதுக்கு, திருப்பாச்சியில் வரக்கூடிய சிவகிரி கேரக்டரு, கில்லி முதல் சிவகாசி வரை இந்த வருடம் பல வெள்ளி விழா படங்களை வந்து கொடுத்துருக்கீங்க, இந்த தீபாவளி உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்குதான்னு கேட்டதுக்கு, என்னங்க இப்படி கேட்டீங்க, டபுள் சந்தோஷங்க, அது ரசிகர்களாகிய உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சரி, நீங்கள் வேறு லாங்குவேஜில் வந்து நடிக்காது என்ன ரீசன் கேட்டதுக்கு, விருப்பம் இல்லை, நடிக்கலை, வேறு எந்த மொழி எனக்கு அவ்வளோவா வந்து தெரியாது, இன்னொன்று கூப்பிடலை அப்படின்னு சொல்ல,
உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் திறமை என்ன அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அதை நீங்கள் தான் சொல்லணும். அரசியலில் இறங்கிட்ட கேப்டன் பற்றி உங்களோட கருத்து வந்து என்னன்னு வந்து கேட்டதுக்கு, விஜயகாந்த் சார் எந்த துறையில் இறங்கினாலும் அவர் தி பெஸ்ட்டாக சிறந்து விளங்குவார், அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, டான்ஸ் ஆடுறதுல நீங்கள் தானே டாப்பு, அதை பற்றி சொல்லுங்கன்னதுக்கு, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, நானும் வந்து கேட்டுக்கிறேன், நான் முறைப்படி யாருக்கிட்டையும் போய் வந்து கற்றுக்கலன்னு ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா பேசி முடிச்சாரு. அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வந்து வருதுங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.